ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக டிஎன்ஏயு கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அதாவது நேற்றுலேருந்து நமக்கு வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதாவது நம்ம வந்து பேமெண்ட் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து காலேஜ் வந்து ஏற்கனவே வச்சுருந்த காலேஜை ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம வச்சுட்ருக்கோம். சரியா? இதை பற்றின டீட்டெயில்ஸாக என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போஸ் தெரியலை அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேளுங்க. அதாவது கவுன்சிலிங் யார் யாருக்கு ஆரம்பிச்சிருக்கு, கவுன்சிலிங்கில் என்ன நடக்க போகுது, நமக்கு எப்போ நம்ம கையில் வந்து காலேஜ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 23/6/2024 முதல் சரியா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணும்போது இருந்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸையும் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் கவுன்சிலிங்குரிய அந்த 3000 ப்ளஸ் வந்து 1500, அதாவது 3000 வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசி எம்பிசி பிசிஎம்மில் வந்தீங்கன்னா 3000 கட்டணும். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏல வந்தீங்க அப்படின்னா நீங்கள் 1500 பே பண்ணணும். இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் 7.5ல் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கட்டுறீங்க பார்த்தீங்களா, 3000 கட்டினாலும் சரி இல்லை வந்து 1500 கட்டினாலும் சரி, 7.5 ரிசர்வேஷனில் வரவங்களுக்கு 7.5ல் சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா மட்டும் உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து திருப்பி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 7.5 ரிசர்வேஷனில் சப்போஸ் உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் ஜென்ரல் கவுன்சிலிங்லேயும் நீங்கள் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட விண்ணப்பம் வந்து பரிசீலிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் எந்தெந்த கவுன்சிலிங்க்கு எப்போ வந்து நமக்கு ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. அதாவது ரொம்ப தெளிவாகவே என்ன பண்ணிடுவாங்கன்னா, அதாவது எப்பயுமே இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் வந்து அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாகவே என்னாச்சு பார்த்திங்கன்னா முடிக்கலாம்னு பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் பாருங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேட் வந்து சூப்பராக என்னாச்சு பார்த்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஆன்லைன் கவுன்சிலிங் ஃபார் அகாடமிக் ஸ்ட்ரீம், அதாவது ஜென்ரல் அண்டு 7.5 ரிசர்வேஷன் கோட்டாவுக்கு 23லேருந்து 25 நீங்கள் கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து பே பண்ணுறீங்க. உங்கள் கவுன்சிலிங் அதாவது காலேஜ் ஏற்கனவே கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அதை ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆஃப்லைன் கவுன்சிலிங் ஃபார் எக்ஸ் சர்வீஸ்மேன். ஆஃப்லைன் கவுன்சிலிங்னால் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து டேட் வந்து ஷெடியூல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆஃப்லைன் கவுன்சிலிங்கிறப்ப நீங்கள் கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டி போகணும். இதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துக்குங்க. சரியா? அதே மாதிரி ஆஃப்லைன் கவுன்சிலிங் ஃபார் ஸ்போர்ட்ஸ் பர்சனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25ஆம் நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேராக நீங்கள் கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டி போகணும் 2 பேருமே. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 26/6/2024 புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா புதன்கிழமை உங்கள் கையில் காலேஜ் வந்து கிடைக்க போகுது. சீட் அலாட்மெண்ட் ஃபார் அகாடமிக் ஸ்ட்ரீம் ஜென்ரல் அண்டு 7.5 ரிசர்வேஷன். இன்றைக்கி நீங்கள் வந்து இப்போ வந்து உங்கள் சீட் அலாட்மெண்ட்டை மாற்றி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது உங்களோட காலேஜை வந்து நீங்கள் மாற்றி வச்சுருக்கீங்கல்ல, இந்த காலேஜுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 26/2024 அன்றைக்கி உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வந்துடும். எல்லாமே நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதாவது ஆஃப்லைன் கவுன்சிலிங் அண்ட் சர்டிஃபிகேட் சப்மிஷன் ஃபார் 7.5 ரிசர்வேஷன் கோட்டா ஒகேஷனல் ஸ்ட்ரீமுக்கு எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 27/6/2024. அதாவது இது வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங்னா நம்ம டைரெக்டாக கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டி போகணும். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஆஃப்லைன் கவுன்சிலிங் அண்ட் சர்டிஃபிகேட் சப்மிஷன் ஃபார் 7.5 ரிசர்வேஷன் கோட்டா அகாடமிக் ஸ்ட்ரீம் அண்ட் ஒகேஷனல் ஸ்ட்ரீம் கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னா அதாவது டிஎன்ஏஎஃப்யூஜிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏயு கோர்சஸ்க்கும். சரியா? இது எல்லாமே ஆஃப்லைன் கவுன்சிலிங், ஆன்லைன் கிடையாது, ஆஃப்லைன் கவுன்சிலிங். அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஆஃப்லைன் அப்படின்னு நம்ம சொன்னாவே நீங்கள் வந்து கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டி போகிற மாதிரி இருக்கும். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஆஃப்லைன் கவுன்சிலிங் ஃபிஷர்மேன் வார்ட்ஸ். சரியா? 5% அண்ட் ஃபிஷர்மேன் வார்ட்ஸ் 15% வந்து பார்த்திங்கன்னா 28ஆம் ஆஃப்லைன் கவுன்சிலிங்கு. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் சப்மிஷன் அண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா காலேஜ் கோர்ஸ் கன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 29லேருந்து, அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து 26ஆம் வந்து உங்களுக்கு வந்து சீட் வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்குதுல, 26ஆம் கன்ஃபர்மேஷன் கிடைச்சோன்னே
நீங்கள் 29ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் வந்து கொடுப்பாங்க. அந்த டைமில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு, அதாவது உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் கோயம்புத்தூர் போக வேண்டியது இருக்கும். கோயம்புத்தூரில் போய் உங்கள் சீட்டை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். சரியா? அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து டிஎன்ஜேஎஃப்யூவில் நீங்கள் உங்களுக்கு கோர்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் 3ஆம் தேதியிலேருந்து நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா போய் உங்களோட சீட்டை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். செகண்ட் ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து எப்போ ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த டேட் வந்து பின்னாடி அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்லேயே தேவையான சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா செகண்ட் கவுன்சிலிங் நடக்காது. அதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது ஹெல்ப்லைன் நம்பர் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. சரியா? ஹெல்ப்லைன் நம்பர் வந்து என்ன நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஹெல்ப்லைன் நம்பர் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. ஹெல்ப்லைன் நம்பர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 94 88 63 50 77. சரியா? அதுக்கப்புறம் 94 86 42 58 76. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் வந்து எந்த டவுட்டாக இருந்தாலும் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்னாச்சு பார்த்தா கேட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். தேங்க்யூ.